ஏன் ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்திய 13 ஆண்டு காலங்களில் அல்லாஹுவின் தூதருக்கு கேட்க தெரியாத விஷயங்களையா நீங்கள் கேட்டுவிடப் போகிறீர்கள்? அப்படி என்றால் தொழுகைக்கு பிறகு இப்படி கையேந்தி நீங்கள் கூட்டாக பிரார்த்தனை செய்தல் நன்மை என்கிற ஒரு காரியத்தை அல்லாஹுவின் தூதர் மறந்து விட்டார்களா? ஒரு அமானிதத்தை மறைத்து விட்டார்களா? அவர்களுக்கு வந்த ஒரு நல்ல காரியத்தை காட்டாமல் போய்விட்டார்களா? இந்த அநியாயத்தை ஏன் செய்கிறோம்? ஏன் செய்கிறோம் உறவுகளே? அல்லாஹுவின் தூதருக்கு தெரியாமல் போன விஷயம் அது. ஒரு தொழுகையில் 13 ஆண்டு காலம் மிஅராஜுடைய பயணத்தில் இருந்து அல்லாஹுவின் தூதரின் 50வது வயதில் தொழுகை கடமையாக்கப்படுகிறது. மக்கா காலத்தில் 3 ஆண்டு காலம், மதீனா காலத்தில் 10 ஆண்டு காலம். மக்காவை விடுங்கள், மதீனாவினுடைய 10 ஆண்டு காலம் தான் ஜனாதிபதியாக இருந்து தான் சொல்லுகிற சட்டம் மட்டுமே மதீனாவை ஆட்சி செய்த காலம். அவர்கள் எதை செய்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லாத காலம். அவர்கள் சொன்ன விஷயங்களை அப்படியே பின்பற்றி போன காலம் மதீனாவினுடைய காலம். அத்தனை சஹாபாக்களும் இருந்தார்களே. நபி அவர்கள் யுத்த தேவைக்காக வேறு காரணங்களுக்காக மதீனாவை விட்டு வெளியேறுகிற சந்தர்ப்பத்தில் தவிர ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் மஸ்ஜித் நபவியின் இமாமாக இருந்தார்களே. அந்த இமாமத் செய்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது எங்களுடைய ஊர்களில் நடப்பதை போன்று ரசூலுல்லாஹ் செய்ததற்கான ஒரு ஆதாரம் இருக்கிறதா என்றுதானே இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். துஆ ஓத தெரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? ஈமானிய உறவுகளே, அல்லாஹுவின் தூதரின் மீது கொண்ட நேசத்தினால் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வேறொன்றும் கிடையாது. உங்களின் மீது கொண்டிருக்கிற கோபத்தினால் அல்ல என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் புரிந்து கொள்ள வேண்டும். பித்அத்துகளுக்கு எதிராக, ஷிர்க்குக்கு எதிராக, அல்லாஹுவின் தூதருக்கு எதிராக செய்கிற விஷயங்களுக்கு பேசுகிறோம் என்றால் அல்லாஹுவின் தூதரின் மீது இருக்கிற அன்பு என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சுவனம் செல்லுகிற பாதை என்பது எங்களுடைய இபாதத்துகள் ஊடாக அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிப்பதன் ஊடாக